ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக அவங்க கேண்டிடேட் மேலே உள்ள போலீஸ் வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் பட்டியல் போட்டு விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த தைரியம் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் கிட்ட இருக்கா? ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு குறிப்பாக திராவிட கட்சிகளோட மத்தியில் ஆப்போசிட்ல இருக்கிற திராவிட கட்சிகள் பாஜகவோடு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 கட்சியுமே கள்ள கூட்டணின்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்றாங்க திமுகவை வேணுட்டு விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையோட கணக்கெல்லாம் என்ன ஆகுது? அப்போ அண்ணாமலை படுற கஷ்டம், அண்ணாமலை பட்ட பாடு. ஒரு பக்கம் அண்ணாமலை நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க சொல்லுவீங்க, கத்துன்னு கத்த சொல்லுவீங்க. ஒரு பக்கம் நீங்க கை குலுக்கி அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணீங்கன்னா இது என்ன அரசியல்னு பாஜக வேட்பாளர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் இப்ப பிரச்சாரத்துல பண்ற தவறுகள் என்ன? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட தெரியும். ஒரு வீடியோ வேன் 2 பக்கம் தெரியுற மாதிரி போட்டு ஊரா வண்டி எடுத்துட்டு போங்க. இது கூடவா பாஜக சொல்லி தரணும்? பொன்முடி மேல நீங்க தான் தீவிரம் காட்டினீங்க, நீங்க தான் ஊழல், நீங்க தான் என்போர்ஸ்மெண்ட், நீங்க தான் பதவியை பிடிங்கினீங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டு அவர் பதவியை கொடுங்குது. இது கொஞ்சம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ பேலன்ஸ் சரியில்லை. ஒரு நீதித்துறை ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லிட்டு மந்திரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அப்போ பின்னாடி யாராவது செயல்படுறாங்களா? யார் பேச்சே கேட்குறீங்களா? ஏதாவது அழுத்தம் இருக்கா? இந்த கேள்விலாம் எழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால தமிழ்நாட்டுக்கிட்ட வரல. தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்க வராது திமுக அட்வான்டேஜ். வந்து கெஜ்ரிவால் மாதிரி இதை ஆயிடுன்னு வச்சுக்கோங்க, திமுக பலத்த சேதம் வந்திருக்கும். சில பேர் சொல்கிறாங்க திமுகவை வேணுட்டு விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையோட கணக்கெல்லாம் என்ன ஆகுது? அப்போது அண்ணாமலை படுற கஷ்டம், அண்ணாமலை பட்ட பாடு, அவர் ஊராக போகிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை நீங்கள் கூரை ஏறி கோழி பிடிக்க சொல்லுவீங்க, கத்துன்னு கத்த சொல்லுவீங்க. ஒரு பக்கம் நீங்கள் கை குலுக்கி அவங்கள வந்து சாஃப்ட் கார்னர் பண்ணிங்கன்னா இது என்ன அரசியல்னு ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, அப்போ மக்களுக்கு எழுற கேள்வி மாதிரி தான். அப்போது அந்த தேர்தல் வந்தால் மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறதுலாம் உங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள், சில டீலிங்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறீங்களோ அப்படிங்கிறது மாதிரி கேள்வி மக்களுக்கு வரும். அந்த மாதிரி கேள்வி எழுறதுக்கு நியாயம் இருக்கு இல்லையா? ஒரு பத்திரிகையாளர் முறையில் நம்ம எந்த கட்சியும் சாராதோம், நம்ம கட்சியினால நம்ம சோறு போட போகிறதில்ல, நம்ம சொந்தமாக உழைக்கிறோம். ஆனால் மக்களிடம் எழும் கேள்விகள் அது நீங்கள் தடுக்க முடியாது. என்ன கேட்குறேன், என்ன சார் இது தேர்தல் நேரத்தெல்லாம் பண்ணுறீங்க, அப்போ பண்ணுறீங்க, தேர்தல் ஒன்றும் பண்ண மாட்டேறீங்க, கூட்டணின்றீங்க. சரி, டிஎம்கே விட்டுருங்க, அதிமுக மந்திரி மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க, இப்போ கூட்டணியில் இல்லை, இப்போ இதை பண்ணலாம்ல, அதுவும் பண்ணல. இப்போது அட்டக்கத்தி வீரர்ன்ற பேர் எடுக்க போகிறீங்களா? இல்லை வட இந்தியாவில் மட்டும் உங்கள் ஆப்ரேஷன் கெஜ்ரிவால், ஆப்ரேஷன் மணிஷ் சிசோடியா, ஆப்ரேஷன் ஹேமந்த் சோரன் அப்படி வச்சுப்பீங்களா? தமிழ்நாட்டில் தப்பு பண்ணாங்கன்னா மன்னிச்சிருவீங்களா? இல்லை தேர்தலுக்கு அப்புறம் எடுப்பீங்களா? இல்லை அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? என்னன்னு ஜனங்க பதிலுக்கு எதிர்பார்க்குறாங்களே. பிஜேபிகிட்டேருந்து நியாயம் தானே. இப்போ நீங்கள் சொல்கிற டாப்பிக்லேயே இப்போ கீழே வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு குறிப்பாக திராவிட கட்சிகளோட மத்தியில் ஆப்போசிட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் பாஜகவோடு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா அதிமுக வைக்கிற பாயிண்ட் திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 கட்சியுமே கள்ள கூட்டணின்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக பாஜக 3மே கள்ள கூட்டணியாக இருக்கலாம். ஏன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அந்த நடவடிக்கையை நார்த் இந்தியாவோட ஸ்டாப் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தப்பு பண்ணுறவங்க வந்து வட இந்தியங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும், தென்னிந்திய தண்டனை அனுபவிக்கணும். டிகே சிவகுமார்கிட்ட ரைட் பண்ணிங்க. சரி, தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டை பற்றி பேச வேணாம். டிகே சிவகுமார்கிட்ட ரைட் பண்ணிங்க. பினராயி விஜயனும் பிடிச்சிங்க, என்ன நடவடிக்கை? டிகே சிவகுமார் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அப்போது சவுத் இந்தியாவை பற்றி நீங்கள் கவலைப்படலையா? இல்லை சவுத் இந்தியாவில் தப்பு பண்ணி தப்பிச்சுட்டு போகலாமா? இல்லை சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களோட நீ கூட்டணி வச்சு பின்னாடி தான் ஆதாயம் சம்பாதிக்க போகிறீங்களா? என்னங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா எங்களுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார், ஒரு ஆங்கில நாளிதழோட செய்தியை வச்சு. ஒரு 25 பேர் மீதான ஊழல் வழக்குகள் அவங்க பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. அதுலேயும் ஒரு 3 பேர் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த வழக்குகளை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு ஆதாரத்தோடு விளக்குற வகையில் அந்த இது சொல்லியிருந்தார். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களில் தான் பிஜேபி ஈடுபடுது. இப்போ அந்த விஷயங்களெல்லாம் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது போல் மக்கள் தான் உணர ஆரம்பிச்சிட்டாங்களோ? அரசியல்னு வந்தால் நேற்று பாஜக ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கு, எந்த கட்சியும் கொடுக்கல, மற்ற கட்சி கொடுக்கல. எந்தெந்த வேட்பாளர்கள் மேலே
என்னென்ன குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு பாஜக ரிலீஸ் பண்ணிருக்கு. நான் பாராட்டுறேன். அதில் சில பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, சில பேர் மேலே சாதாரண குற்றச்சாட்டு இருக்குது, சில பேர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக அவங்க கேண்டிடேட் மேலே உள்ள போலீஸ் வழக்குகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் பட்டியல் போட்டு விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த தைரியம் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் கிட்ட இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். இல்ல ஆக்சுவலி கேண்டிடேட்ஸ் அவங்களோட அஃபிடவிட்ல இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப ராகுல் காந்தி கூட கொடுத்தாரு, சொத்து மதிப்பு இவ்வளோ, வழக்குகள் இவ்வளோன்ற அந்த டீட்டெயிலாம் நான் என்ன கேட்குறேன், அது ஜனங்க கவனிக்காம போகலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது விளம்பரமாகவே கொடுத்துருக்கு. எங்கள் கேண்டிடேட் 40 பேர், இந்த தொகுதி, இந்த பேர், இந்த குற்றம், அந்த குற்ற பின்னணி, அந்த குற்றத்து என்ன செக்ஷன், அந்த தைரியம் பாஜக இருக்கு. அதனால ஸ்டாலினோட இந்த தாக்குதல் முனம் அணுகி போச்சு. இப்போ திமுக அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிச்சு வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியோடைய அதிகமாக குற்ற செயலில் ஈடுபட்டவங்க திமுக வேட்பாளர்னு வந்துடும் இல்லை, அதிமுக போட்டால் வந்துடும் இல்லை, அப்படி ஜனங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல யாருக்கு அதிகம் கம்மின்னு. நீங்களும் காங்கிரஸ் உட்பட உங்கள் தேர்தல் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை டிக்ளேர் பண்ணுறீங்க, பொது வெளியில் இருக்குது. ஆனால் ஜனங்க கூகுள் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் சுலபமாக ஜனங்க தெரிகிற மாதிரி விளம்பரமாக கொடுத்துட்டாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்த பிறகு யாரை எடுக்கணுங்கிறத அண்ணாமலை முடிவு பண்ணுறார், பேக்ரவுண்ட் செக் பண்ணுறார். இந்த போன வருஷம் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய பிரச்சனைலாம் எழுந்தது, குண்டர்கள் எடுத்தாங்க, அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்கன்னு. அதனால் அண்ணாமலை வந்த பிறகு, அண்ணாமலைக்கு முன்பு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு உறுதியாக தெரியாது, பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு எடுக்காமல் பார்த்துட்டு ஓரளவு கட்சியை நல்லா டெவலப் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறார். முக்கியமாக அதில் வெள்ள நிவாரணம், அதில் பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி இப்போது வழக்கும் தொடுத்துருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில். இந்த இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத அந்த 29 பைசான்னு சொல்லி அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் இங்கே ஒரு யூஸ்வலாகவே இங்கே ஒரு திராவிட மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்குன்ற ஒரு இடத்துல இவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாம் போய் சேர்ந்துருது. இதற்கு ஆப்போசிட்டாக பாஜக என்ன கொண்டுட்டு போகிறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் அது இதுன்னு நிறையா அவங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் இங்கே மக்கள்கிட்ட போய் கேட்டால் அந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இங்கே கள நிலவரத்தில் பாஜக எப்படி ரீச் ஆகிருக்குன்ற அந்த விஷயம், அதை திமுகவோ அதிமுகவோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தேர்தல் களத்தை பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அதில் உங்களோட பார்வை. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவோட 90% அட்டாக் பிஜேபி மேலே தான். மோடி, மத்திய அரசாங்கம், பிஜேபி. ஏடிஎம்கோட 90% அட்டாக் டிஎம்கே தான். பிஜேபியோட 90% அட்டாக் டிஎம்கே தான். இந்த மூணு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரோ கேட்டாங்க, மோடி அதை பண்ணார் இதை பண்ணாருன்றீங்களே, கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லட்சம் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னொரு கணக்கு பிரகாரம் அடையாறில் மட்டும் 35 பயனாளிகள், திருவான்மியூரில் 40,000 பயனாளிகள். என்ன பயனாளிகள்? அடல் பென்ஷன், ஆயுஷ்மான் பாரத், ஃப்ரீ குக்கிங் கேஸ், இலவச வீடு, குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு, காலை சிற்றுண்டி, SC/ST ஸ்காலர்ஷிப், அப்புறம் வாட்டர் ஷார்ட்டேஜை போக்குறதுக்கு 5வது யூனிட் நெமிலியில் போட்டது, ஜல்ஜீவன் மிஷன். இதெல்லாம் பிஜேபி எடுத்தே சொல்லலை. இவங்க லாவணி பாடுறாங்களே தவிர, இப்போ தமிழ் இசை, நான் கவர்னராக இருந்தேன், ரைட்டு, கவர்னராக இருந்தீங்க, கவர்னராக இருந்தேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு பிரயோஜனம் இல்லை. இங்கே இண்டிவிஜுவல் பிஜேபியில் யாருக்கும் ஓட்டு வரப்போகிறது இல்லை. மோடி பேர் சொன்னால் தான் ஓட்டு வரும். இப்போது இந்த 10லேருந்து 20 லட்சம் பயனாளிகள் லிஸ்ட்டு கவர்மெண்ட்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்குங்க, ஒரு கால் சென்டரை போடுங்க, அவங்க வீட்டில் போய் பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், எங்கே நீங்கள் பயனாளி? ஆமாங்க, நான் ஜன்தனில் 5 லட்ச ரூபா வாங்கினேன், ஏன்னா ஹாப்பி, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, சரி கொஞ்சம் தாமரையை மைண்டில் வச்சுங்க. இந்த வேலை பாஜக பண்ணுறதானா? இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும். அப்போ நான் கேட்குறேன், பாஜக வேட்பாளர்களும் பாஜகவினுடைய தலைவர்களும் இப்போ பிரச்சாரத்தில் பண்ணுற தவறுகள் என்ன? இல்லை, இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மகளிர் வீட்டு தந்தையின் சீதனம்
1000 ரூபான்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது பாதி பேருக்கு வரல, அது வேறு விஷயம். பிறந்த வீட்டு சீதனம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இலவச குக்கிங் கிளாஸ், இலவச வீடு கட்டி கொடுத்துருக்காரு மோடி. யாருக்குமே தெரியாது. நீங்கள் மோடியோட சாதனைகளை ரகசியமாக வச்சு நான் ஒன்று சொல்கிறேங்க. இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட தெரியும். ஒரு வீடியோ வேன், ஒரு வேனில் வீடியோ 60-100 இன்ச்சு டிவி 2 பக்கம் தெரிகிற மாதிரி போட்டு ஊராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இது கூடவா பாஜக சொல்லி தரணும்? ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுங்க. ஒன்று வேணாம், பயனாளிகள் இன்டர்வியூ பண்ணி ஏங்க ஒரு டிவியில் ஒரு மருந்து கம்பெனிக்காரன் நாங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணோம், கால் வலி சரியாக போச்சு, அந்த மருந்தை யூஸ் பண்ணோம், தலைவலி சரியாக போச்சுன்றான். நீங்கள் வந்து இலவச கேஸ் வாங்கி குடும்பத்தில் புகை இல்லாமல் சமைக்கிறோம், இலவச வீடுனால இருக்கும், அவங்கள பேட்டி எடுத்து போடுறது, இதெல்லாம் கூடவா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரியாமல் போச்சு? எப்படி பிஜேபி கட்சி நடத்துது? அங்கே தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட வீக்னஸ். திராவிட மாடல் என்ன பண்ணுது? 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பஸ்ஸு, நீங்கள் பிங்க் பஸ்ஸில் போகலாம், எல்லாம் உங்களுக்கு, அரசாங்கமே உங்களுது. பாதி நடக்கல வேறு விஷயம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரியாக ஏற்றிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, எல்லா வரி எல்லாம் எல்லாம் சொத்து வரியிலாம் ஆரம்பித்து எல்லாம் வரி போட்டாச்சு. இனிமேல் வரி பாக்கியே கிடையாது. சாராய வருமானம் டபுள் ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சொல்கிறது மட்டும் 1000 ரூபா பிறந்த வீட்டு சீதனம், இலவச பஸ் உங்களுக்கு, உங்கள் வீட்டு பஸ்ஸு. அந்த டெக்னிக்கை எப்போ பாஜக கையில் எடுக்க போகுது அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பாஜக திடீர்னு பார்த்தா கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து ரொம்ப பூதாகரமாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் இங்கே ஆப்போசிட்டான கருத்துக்கள் வந்து இதெல்லாம் தேர்தலுக்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் பாஜக சொல்கிறது மீனவர்களின் நலனுக்காக நாங்கள் இதை பேசுகிறோம், திமுக செய்த துரோகத்தை நாங்கள் சொல்கிறதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எதுதான் இவங்க உண்மையிலே மீனவர் நலனுக்காக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேர்தலுக்காக தான்? காங்கிரஸை டேமேஜ் பண்ணுங்கிறது மோடியோட இமேஜ். காங்கிரஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வீக் ஆனமோ அவ்வளோக்கு எவ்வளோ மோடி ஹாப்பி, அது தெரிஞ்ச விஷயம். நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி ஆங்கிளில் பண்ணிட்டு வராங்க. சவுத் இந்தியாவில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சூப்பு சீட்டு கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவுனால நீங்கள் நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த் மெட்ராஸில் மீனவர்கள்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி மீனவர்கள் பகுதி, அந்த 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 கடற்கரை ஓரம் அந்த மீனவர்கள்லாம் டிஎம்கே எதிராக திரும்புவாங்க. ஏன்னா ஆதாரபூர்வத்தோட காங்கிரஸ் அரசு தமிழ்நாடு அரசின் அனுமதியோடு தான் கொடுத்ததுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏங்க கச்சத்தீவு மீனவருக்கும் ராயபுரம் மீனவருக்கு என்னங்க சம்மந்தம், அவங்க ஏன் கச்சத்தீவை போகிறான்னு? இல்லை, மீனவர்கள் ஒரு கம்யூனிட்டி, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அந்த அமைப்பு சொல்கிறத கேட்பாங்க. இப்போ இதனால் அட்வான்டேஜ் யாருன்னா, நார்த் மெட்ராஸ் பிஜேபி கேண்டிடேட்டுக்கு அட்வான்டேஜ். இப்போது அவர் நேத்தியோட இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கார். பால் கனகராஜ் விக்ட்ரி போஸ்ட் கிட்ட வந்துட்டார். டிஎம்கேக்கு பாதர் தென்னையிலையும் சென்ட்ரல் மெட்ராஸ்லையும் அந்த இம்பேக்ட் கிடையாது. நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. இது வந்து இந்த கச்சத்தீவு விவகாரம் சென்னையை பாதிக்கிறதோ இல்லையோ, மதுரையை பாதிக்கிறதோ இல்லையோ, திருச்சியை பாதிக்கிறதோ இல்லையோ, கோஸ்டல் ஏரியாவில் இருக்க மீனவர்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணால் கூட போதும் அப்படின்னு மோடி நினச்சிருக்கலாம். இல்லை, இதெல்லாம் அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது அப்படியே பிஜேபிக்கு ஆப்போசிட்டாகவும் திரும்புமே. 10 வருஷமாக பிஜேபி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ கூட இலங்கை தரப்பு அமைச்சர்கள் சொல்கிறதெல்லாம் எந்த ஒரு கோரிக்கையும் கச்சத்தீவு பற்றி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கச்சத்தீவை வந்து கண்டிப்பாக நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம்னு அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பிஜேபிக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும் இல்லையா இப்போ இந்த விஷயத்தில்? அதுக்கு அவங்க திருப்பி கேள்வி கேட்குறாங்க. கச்சத்தீவு கொடுத்த அப்புறம் 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது, அப்பயே நீங்கள் எடுக்கல? நீங்கள் தானே கச்சத்தீவோட பாதுகாவலர்கள். பிஜேபி கச்சத்தீவோட பாதுகாவலர் இல்லை. கச்சத்தீவு குரல் கொடுக்கறதே டிஎம்கே தான். ஆனால் இப்போ டிஎம்கேவோட சாயம் வெளுத்து போச்சு. இப்போ திமுக காங்கிரஸ் பண்ண தவிர, திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தான் சரி பண்ணுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் பண்ணுன்னு சொல்ல எதிர்பார்க்க முடியாது. மேபி இப்போ மோடி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம், ஒரு உறுதிமொழி கொடுக்கலாம். தமிழ்நாட்டு தேர்தலில் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு 20 சீட் 30 சீட் வந்ததுன்னா கச்சத்தீவு மீட்டு கொடுக்கலான்னு அந்த திறமை மோடிட்டு இருக்கு. ஏன்னா
அவருக்கு கிடைத்த ஒரு இன்ஃபர்மேஷன், கச்சத்தீவில் சீன படைகள் வந்து விட்டது என்றால் இந்தியாவுக்கு தலைவலி, ஆபத்து. அம்பந்தொட்டாவே நீங்கள் சொல்கிறீங்க. கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு ஓனர், கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம். அங்கே இலங்கை கடற்படை வச்சுங்க, என்ன பண்ண முடியும் நாளைக்கு? பக்கத்து வீட்டில் நெய்பர் சைனா வச்ச மாதிரி தான். அந்த ஆங்கிளில் மோடி போய் ஒரு பேசிக்கிட்டு எடுத்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால்